அனைவருக்கும் வணக்கம். வேலும உலகம் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு குலதெய்வ வழிபாட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது அப்படி இல்லது பாத்தீங்கன்னா தர்ப்பணம் அப்படி இல்லது சில ஆன்மீகவாதிகள் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க உங்களோட முன்னோர்களுக்கு ஏதாவது இந்த சாந்தி பூஜை முறைகள் ஹோமங்கள் வழங்க கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு குலதெய்வ வழிபாட்டுல இருக்கவங்க ஒரு 4-5 தலைமுறையா நம்ம குலதெய்வம் இதுதான், நம்ம வகையார்கள் இதுதான் தெரிந்தவங்க இந்த சாந்தி பூஜை முறைகள் பண்ணணுமா அப்படி இல்லது இந்த தர்ப்பணம் கொடுக்கணுமா திதி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். நம்மளுக்கு இதுதான் குலதெய்வம், இத்தனை தலைமுறையா இவங்கதான் நம்ம குடும்பத்தார், இந்த சொந்தங்கள் தான் நம்ம அப்படின்னு சொல்லி தெரிந்தா கண்டிப்பா அந்த குலதெய்வத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவமே போதும். முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்குறோமோ தர்ப்பணம் கொடுக்குறோமோ தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எப்போ இந்த மாதிரி சில பரிகார பூஜை முறைகள்ல ஈடுபடுவோம் அப்படின்னா சில வலியும் வேதனையும் வந்ததுக்கு அப்புறம் தான். அதாவது நம்ம மற்றவங்க எல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு வேடிக்கையாகவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு விமர்சனம் பொருளாகவும் தான் தெரியும். அந்த பிரச்சனை நமக்கோ நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கோ அப்படி இல்லது நம்மளோட சார்ந்த யாரோ ஒருத்தருக்கு வரும் பட்சத்துல மட்டும்தான் அந்த கஷ்டங்களை உணர்ந்து அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக சில பரிகார முறைகளை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் பண்ண சில பாவ செயல்கள், சில கொடுமையான விஷயங்கள், சில ஏமாற்றம், இந்த மாதிரியான விஷயங்களாலதான் நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்கிறோம். அப்போ அந்த கர்மாவை நம்ம அனுபவிக்க கூடாது, அந்த பிரச்சனை இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வேண்டது யார்கிட்ட அப்படின்னா குலதெய்வத்துக்கு தான். குலதெய்வத்துல எந்த தெய்வம் எங்க போனாலுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அதை கூட இதை கூட என் பொண்ணு படிக்கணும், இந்த பிரச்சனை மீண்டு வரணும் இப்படிங்கிறத வேண்டதை விட எங்க முன்னோர்கள் பண்ற அந்த பாவங்கள் அவங்க செய்த தெரிந்தோ தெரியாதோ செய்த அந்த கர்மாக்களோட அந்த பலன் குறையணும், அவங்க பண்ண அந்த கர்மா மன்னிச்சு எங்களை நல்வழிப்படுத்துக்குன்னு சொல்லி வேண்டும் பட்சத்துல அவங்களுடைய கர்மா குறையும் பட்சத்துல நம்மளோட பசங்க நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல பாதையை நோக்கி போகும் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்போ இப்போ சில பேர் வீட்டுல அந்த பரிகார முறைகள் எப்போ போவாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு விபத்து அல்லது ஒரு நோய் தாக்கம், அந்த நோய் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு எளிதா அந்த உடம்பை விட்டு போகாத மாதிரி, இந்த புற்றுநோயின்னு சொல்லக்கூடியது, ஏதோ கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை அல்லது ஒரு ஆணா இருந்தா அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியா ஒரு நோயோ அல்லது தொழில ரொம்ப நஷ்டமாகிறதோ அப்படி இல்லது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தலைமுறையா தொழில நல்ல வளர்ச்சியா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அந்த பொருளாதார உயர்வுலாம் ரொம்ப டவுன் ஆயிரும். அப்படி இல்லது மதுவுக்கு அடிமை ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கும். மனைவிக்கும் கணவனுக்கும் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகி மனைவி கணவனை விட்டு பிரிந்து போகிறது அல்லது கணவன் மனைவி விட்டு பிரிந்து போகிறது, தற்கொலை, விபத்து, சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தை திரும்ப திரும்ப வரும்போதுதான் சில பேர் அதை ஏதோ ஒரு ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உங்க முன்னோர்களுக்கு நீங்க சரியா பூஜை முறைகள் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிம்பாங்க. சில பேர் உங்க வீட்டுல உள்ள கன்னி தெய்வம் ஆக்டிவா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா இதனால உங்களுக்கு பலன் என்ன அப்படின்னா உங்க மனசை திருப்திப்படுத்திக்கலாமே தவிர இதனால ஒரு சின்ன சேஞ்சஸும் கிடையாது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4-5 தலைமுறையா உங்களுக்கு தெரியுது நம்மளோட சொந்த பந்தங்கள் இதுதான் நம்ம குலதெய்வம் தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வத்துக்கு ஒரு 11 நாள் அல்லது 21 நாள் அணையா விளக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா போடுங்க. ஏன்னா உங்க குடும்பத்துல தொடர்ந்து நிறைய கஷ்டங்கள், பொருளாதார பாதிப்பு, பொருளாதார சரிவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, அவங்களோட செயல்பாடுகள்லாம் ரொம்ப மோசமா இருக்குது, அந்த சமூகத்துக்கு சில பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரி இருக்கு, இந்த ஊர் பிரச்சனைகள்ல தலையிடுறாங்க, அதனால நிறைய பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னாலே ஒரு அகால மரணம் இதெல்லாம் இருந்தாலே கண்டிப்பா உங்க குலதெய்வம் கட்டுல இருக்குன்னு சொல்லலாம். கட்டுல தான் இருக்குது. இந்த கட்டு அப்படிங்கிறது என்னன்னா ஏதோ இந்த கயிறை வச்சு கட்டுறது அப்படிலாம் கிடையாது. சில பேர் உங்களுக்கு தெரியாதவங்க வேண்டாதவங்க உங்களை கிட்ட சில விஷயங்கள்னால இப்ப நீங்களே ஏதோ பேசின வார்த்தைகள் அவங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், அல்லது உங்ககிட்ட பொருளாதார உயர்வு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திமிருவாதத்துல அவங்கள நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல உள்ளாக்கி இருக்கலாம். சோ உங்களை ஒரு எதிர்த்து செயல்பட முடியல, நேரடியாவோ அல்லது ஒரு அரசு அதிகாரிகள் மூலமாவோ காவல்துறை மூலமாவோ நீதிபதி மூலமாவோ போகிறதுக்கு அவங்க கிட்ட பணம் பலம் இல்லை,
உடல் பலமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாந்திரிகம், அதுவும் தவறான மாந்திரிகம். மாந்திரிகத்துல 2 விதமா இருக்குது. கருப்பு மாந்திரிகம், இன்னொன்னு வந்து நோயை குணப்படுத்துற சுத்தமான வெள்ளை மாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு மாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஊர் பகுதியில, அதுவும் இந்த கிராம பகுதியில ரொம்ப அதிகம். அது அவங்களுக்கு வந்து அந்த புரிதல், ஏதோ ஒரு பரிவார தெய்வங்களை எடுத்துட்டு அந்த தெய்வங்களை வந்து இவங்க இயக்குறாங்கன்னு நினைச்சிட்டு கடைசியில அந்த தெய்வத்து கண்ட்ரோல் இவங்க போய் இவங்களும் கடைசியில இது என்னன்னா இது எல்லாமே வந்து அவங்கவுங்க அந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படும். ஸோ இதை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஒரு கெடுதல் அப்படிங்கிற பட்சத்துலதான் சில பேர் கடவுளை தேடுவாங்க. ஒரு நல்லது அதுக்கப்புறம் தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இதை நம்ம வந்து திருத்த முடியாது. நம்ம தான் நம்ம வாயை குறைச்சி விடணும். தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம பேசக்கூடாது. முடிந்த அளவுக்கு சில பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தூர போகணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண திமிர்ல, அல்லது வந்து நம்ம பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்மள அறியாத கண்மூடித்தனமான ஒரு தைரியத்துல வந்து ஒரு ஒருத்தனை வந்து கஷ்டப்படுத்துறது. அவன் வந்து என்ன பண்ணிடுவான், நம்மளை மீறி அவன் எங்க போயிடுவான், அல்லது வந்து அவனுக்கு என்ன பணபலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை நம்ம சும்மா நோண்டிட்டே இருக்கும்போது அவன் வைக்கிற ஆப்பு தான் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணாதீங்க. அப்போ இந்த குலதெய்வம் கட்டுல இருந்தாலே வந்து நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எங்க போனாலும் கண்டிப்பா எந்த ஒரு விஷயங்களும் வந்து சக்சஸ் ஆகாது, ஃபெயிலியர் தான் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த குலதெய்வத்தை கட்டை உடைக்கிறது எப்படி அப்படின்னா 2 முறைகள் இருக்கு. இப்போ சில இந்த வெள்ளை மாந்திரிகங்கள் சொல்றல, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குலதெய்வ கட்டை உடைத்து அந்த குலதெய்வம் வந்து கண்டிப்பா நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டது ஒரு முறை. அப்படி இல்லது நீங்களே யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ நான் பண்ண பாவம் என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண இந்த செயல்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்றேன், அதனாலதான் அவன் எனக்கு வந்து இந்த தேவையில்லாத வேலையை பார்த்துட்டான், இனிமேல் இந்த தவறை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் கோயில்லையோ அல்லது உங்க குலதெய்வ கோயிலையோ எடுத்து 9 அகல் விளக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் கோயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நெய் விளக்கு 2 விளக்கு போடுங்க. உங்களுக்கு இதை யார் இந்த விஷயத்த சொல்றாங்களோ அவங்களுக்காகவும் அந்த விநாயகருக்காகவும் 2 விளக்கு போட்டு ஒரு 11 ரூபா 101 ரூபா காணிக்கை வச்சு ஒரு சூர தேங்காய் உடைச்சு அதுக்கப்புறம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வத்துக்கு பிடிச்ச படையல்கள் என்னென்னவோ அதெல்லாம் வந்து உங்களால முடிந்த எந்த சைவ படையல் படைக்க முடியுமோ படைச்சிட்டு இந்த மாதிரி வந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலோ எங்களோட முன்னோர்கள் நாங்க பண்ண பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு இதுக்கப்புறம் நான் தேவையில்லாம யார்ட்டையும் பேசக்கூடாது, யாரு மனதையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கு கீழே பணபலம் இல்லாதவங்க, உடல் பலம் இல்லாதவங்க கிட்ட வந்து எந்த காரணத்தை கொண்டும் என்னோட வீரத்தை காமிச்சுக்க கூடாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறத நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அந்த தெய்வத்திட்ட உங்க கஷ்டங்களை சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது, இதுல இருந்தெல்லாம் மோட்சம் கிடைக்கணும், என்னோட முன்னோர்கள் பண்ண பாவமும் வந்து நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி எவ்வளவு மனம் உருகி உங்களால வேண்ட முடியுமோ வேண்டிக்கிட்டு 9 அகல் விளக்கு மண் விளக்கு தான் வைக்கணும். அந்த அகல் விளக்குல வந்து என்னன்னா விளக்கெண்ணன்னு சொல்லுவாங்க, அந்த கேஸ்ட்ரோ ஆயில், அந்த எண்ணெயை ஊத்தி திரி போட்டு அதை 9 தசையை பார்த்து சுத்தி வைக்கிற மாதிரி ஒரு தட்டுல வச்சு சாமி முன்னாடி வச்சு நல்லா மன உருகி வேண்டி அங்க ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்து 11 உங்களுடைய குலதெய்வத்துக்கும் விநாயகருக்கும் வந்து அணையா விளக்கு போடணும். அணையா விளக்கு போடுறதுக்கு வந்து காலங்கள் எப்படின்னா வந்து வளர்பிறையில வர்ற புதன், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உகந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும் பட்சத்துல வந்து தெய்வம் வந்து அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து சிவன் வார்த்தைக்கு, சிவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் வராம இருக்கும். அப்போ அவனோட பக்தனை வந்து மனமுருகி கேட்கான்னு சொல்லி சிவன் அவருக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்து அந்த கட்டை உடைத்து உங்க வீட்டுக்கு வரும். உங்க வீட்டுக்கு வரும் பட்சத்துல அந்த வீட்டுல உள்ள பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி உங்க உடம்புல உள்ள அந்த நோய்க்கான சரியான வைத்தியரையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறது காலகாலமா பல கிராமங்கள்ல இன்னைக்கும் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இந்த முறைகள் வந்து நிறைய பேர் கண்டும் இதை வந்து பயன்படுத்தி நல்லா வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு அந்த நீங்க விநாயகருக்கு அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்துக்காக தான் வந்து அந்த விளக்கே போடுறீங்க. அந்த விநாயகர் வந்ததுக்கு சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சிட்டுக்குருவியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருப்பெரும்பும் உங்க வீட்டுக்குள்ள வரும். அந்த கருப்பெரும்பு அப்படிங்கிறது கடியெரும்பு கிடையாது, இது 2ம் வரும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 2மே வந்து நேர்மறையான சக்திகள் இருக்கும் இடத்துல மட்டும்தான் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்காது. அப்படிங்கிறதுனால வந்து இந்த 2ம் வந்துருச்சு அப்படின்னா உங்க குலதெய்வ கட்டு உடஞ்சிருச்சு அப்படிங்கறது அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு இன்னொரு முறை சொன்னேன், சில மாந்திரிகவாதிகிட்ட போய் நீங்க கட்டு உடைக்கலாம்னு சொல்லிட்டு அது நீங்க ஒரு தவறான இடத்துல போகும் பட்சத்துல அகைன் அது உங்க கர்ம அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் நீங்க செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 நாள்ல அணையவளுக்கு போட முடியறது சாத்தியமா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும்.
அந்த டைமிங்ல தான் நமக்கு முக்கியமான சொந்தம் அக்கா பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தர் ஒரு ஏஜென்ட் பண்ணியிருப்பாங்க, அங்க போக முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும். இறந்த வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா வந்து அந்த 11 நாள் வந்து ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வெளியே எங்கேயுமே கடையில சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால வந்து இந்த விஷயத்த வந்து 11 நாள் தான் நான் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு பண்ண முடியாது. ரொம்ப வைராக்கியமாவும் நம்ம குடும்பம் வந்து இதுக்கப்புறம் மேன்மேல் வளர்ச்சி ஆகணும், நம்ம பிள்ளைங்க வந்து நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இருந்தா மட்டும்தான் அந்த 11 நாள் சாத்தியம். அப்படி இல்லது சாத்தியம் ரொம்ப குறைவு தான். ஏதோ கடமைக்கு பண்ணுனீங்க அப்படின்னா இந்த இது நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த 11 நாள்ல 8வது நாள் 7வது நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கோ அல்லது உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு உங்க தாய் தகப்பனுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமா வரும். இதுக்கு இதெல்லாம் நம்ம போடுறோம் அப்படிங்கிற சூழ்நிலையை கூட ஏற்படுத்தும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியமா இருந்து உங்க பிரச்சனை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. இந்த முறையில நீங்க பண்ணும் பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பித்ருக்களுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டும் இது தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது திதி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த முறை பண்ணதுக்கு அப்புறம் எல்லா வருடமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ கோயில்ல வந்து அந்த குலதெய்வத்தை பத்தி நான் 3 வீடியோ வந்து ஆல்ரெடி காணொலி வந்து நான் போட்டிருக்கேன். அதை ஃபுல்லா உட்காந்து பாருங்க. பரிவார தெய்வங்களுக்கு குலதெய்வத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன, பரிவார தெய்வங்கள் யாரு, நமக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்திருக்கேன். நீங்க அப்போ வருடத்துக்கு ஒரு முறை வந்து உங்க குலதெய்வ கோயில்ல நீங்க கொடுக்குற அந்த ஒரு பூஜை முறைகள் வந்து உங்களுடைய வீட்டுல உள்ள இறந்து போன உங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு தான் சேரும். அப்படிங்கிறதுனால இந்த பூஜை முறையிலே வந்து இந்த இதை நிவர்த்தி பண்ணலாம். கர்ம பலனை வந்து குறைத்து அவங்களுடைய அந்த ஒரு நல்ல ஆசையை வந்து இந்த முறையிலே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.